look at Jesus. இயேசுவை பாருங்கள். In Luke 19, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் when Jesus was going to Jericho, இயேசு எரிகோவுக்கு போகும்போது big crowds followed him. திரள் கூட்ட மக்கள் அவர் பின் செல்லுகிறார்கள். A man called Zacchaeus, சகேயு என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், one who was called as a sinner by everybody, ஊரில் இருக்கிற எல்லாராலும் பாவி என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், one who was a tax collector, a man of high stature in that city. வரி வசூலிக்கிறவனாய் இருந்த அந்த மனிதன் அந்த பட்டணத்தின் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவனாயிருந்தான். He was short. அவன் குள்ளனானவனாயிருந்தான். He wanted to see Jesus. அவன் இயேசுவை காண ஆசைப்பட்டான். So he climbed a tree. ஆகவே ஒரு மரத்தின் மேல் அவன் ஏறினான். Hid himself there. தன்னை அங்கே ஒளித்துக் கொண்டான். And waited to see Jesus. இயேசுவை பார்க்க காத்திருக்கிறான். All he wanted is to just have a look at Jesus. இயேசுவை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்றுதான் அவன் விரும்பினான். We were in Israel recently. சமீபத்தில் நாங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தோம். And they took us to that sycamore tree on which Zacchaeus was hiding. சகேயு ஏறி ஒளிந்திருந்த அந்த காட்டத்தி மரத்தை எங்களுக்கு காண்பித்தார்கள். Hopefully that is the tree. அதுதான் அந்த மரம் என்று நாங்கள் நம்புகிறோம். You are seeing that in the screen right now. இப்பொழுதே திரையில் நீங்கள் அந்த மரத்தை பார்க்கிறீர்கள். Well, நன்று. Jesus came there. இயேசு அங்கே வந்தார். No one knew that Zacchaeus was hiding in the tree. சகேயு மரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. But Jesus, who has knowledge of every person, knew that he was there. ஆனால் எல்லா மனிதரை குறித்தும் அறிந்திருக்கிற இயேசுவுக்கு சகேயு அங்கு இருக்கிறார் என்று தெரியும். He knew that God had planned to make Zacchaeus his child. தேவன் சகேயுவை தம்முடைய பிள்ளையாய் மாற்ற திட்டமிட்டிருக்கிறார் என்று இயேசு அறிந்து கொண்டார். Jesus had knowledge that through Zacchaeus his whole family would find the salvation of God. சகேயுவின் மூலம் அவனுடைய முழு குடும்பமும் தேவனுடைய இரட்சிப்பை கண்டுகொள்வார்கள் என்று அறிவு இயேசுவுக்கு இருந்தது. So when he went there, ஆகவே அவர் அங்கு சென்றபோது he looked up மேலே அண்ணாந்து பார்த்தார் and saw him. அவனை கண்டார். Jesus had never met him before. இயேசு அதற்கு முன்பு அவனை சந்தித்ததே இல்லை. He called his name. பெயர் சொல்லி அவனை அழைத்தார். Zacchaeus. சகேயுவே. Your name is Zacchaeus, sir? ஐயா, உங்கள் பெயர் சகேயு தானே? Come down. கீழே இறங்கி வாருங்கள். Quickly. சீக்கிரமாய் வாருங்கள். I want to come to your home. நான் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறேன். Today salvation has come to your home. இன்றைக்கு இரட்சிப்பு உங்கள் வீட்டுக்கு வந்தது. He told him his situation, that he was a sinner and he needed salvation, and gave it to him. அவன் ஒரு பாவி என்ற அவன் சூழ்நிலையை விவரித்து அவனுக்கு இரட்சிப்பு தேவை என்பதை வலியுறுத்தி அதை அவனுக்கு தந்தருளினார். He called his name. அவர் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டார். Mentioned his problem. அவனுடைய பிரச்சனையை குறிப்பிட்டார். And Zacchaeus was transformed. சகேயு மறுரூப மாற்றம் அடைந்தான். All in a moment. எல்லாம் சனப்பொழுதில் முடிந்து விட்டன. Yes, that's how this gift works. ஆம், இப்படியாகத்தான் இந்த வரம் செயல்படுகிறது. Yes, he calls those things which are not there as if they are there. ஆம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அவர் அழைக்கிறவர். And Jesus knows everything. இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். The Holy Spirit brings the Spirit of Jesus in us. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் ஆவியை நமக்குள் கொண்டு வருகிறார். Whomever Jesus wants to bring to his fold, he shows us their name, their problem, and he reveals it to us so that we pronounce it on behalf of Jesus. யார் யாரையெல்லாம் இயேசு தம்முடைய மந்தைக்குள் கொண்டு வர விரும்புகிறாரோ அவர்களுடைய பெயர்களை, அவர்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுக்கு பரிகாரங்களை எங்கள் மூலமாய் குறிப்பிட்டு சொல்லி அவர்களை தேவன் தம் மந்தையில் சேர்த்துக் கொள்கிறார். And Jesus, through the Holy Spirit, transforms that person or does a miracle for them. இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த நபருக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை மறுரூபப்படுத்தி விடுகிறார். The Bible says in Psalm 107 and verse 20. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, The Lord sent his word and healed the people. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஜனங்களை குணமாக்குகிறார். The word of revelation. வெளிப்படுத்தலின் வார்த்தை. He wants to give this grace to you. இந்த கிருபையை அவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். Look at John chapter 4. யோவான் 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். The Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus went to a village in Samaria இயேசு சமாரியாவில் இருந்த ஒரு கிராமத்திற்கு போனார். and saw a Samaritan woman. ஒரு சமாரிய பெண்ணை அங்கே கண்டார்.
She never knew who he was. இயேசு யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. But Jesus looked at her ஆனால் இயேசு அவளை நோக்கி பார்த்தார். and said, "You had 5 husbands, but the man with whom you are living now is not your husband." உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது நீ யாருடன் வாழ்கிறாயோ அவன் உனக்கு புருஷன் அல்ல என்றார். She was shocked அவள் அதிர்ச்சியுற்றாள். and said, "You are a prophet." நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றார். And she brought the whole village to listen to Jesus. முழு கிராமத்தையும் இயேசுவின் வார்த்தையை கேட்கும்படி கொண்டு வந்து சேர்த்து விட்டார். And Jesus talked about God to all of them. அவர்கள் எல்லாருக்கும் இயேசு தேவனை குறித்து பேசினார். And the village received the knowledge of God. அந்த முழு கிராமமே இப்படியாக தேவனை பற்றிய அறிவை அடைந்தார்கள். That's why this gift is given to us. இதற்காகவே இந்த வரம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. When God calls one person by name in a big gathering, ஒரு பெரிய கூட்டத்தில் ஒருவரை தேவன் பெயர் சொல்லி அழைக்கும்போது, when the Lord reveals the life of one person in a huge gathering, ஒரு திரள் கூட்ட மக்கள் மத்தியில் ஒருவருடைய வாழ்க்கையை கர்த்தர் வெளிப்படுத்தும் போது, the whole gathering's heart is open to God. அந்த முழு கூட்ட மக்களுடைய இருதயமும் தேவனுக்கு நேராக திறக்கப்படுகிறது. And they all receive the Lord. அவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். That is the purpose of this gift. இந்த வரம் கொடுக்கப்படுகிற நோக்கம் இதுதான். It is to minister to one person, ஒருவருக்கு ஊழியம் செய்வது, and through that one person touch multitude. அந்த ஒருவர் மூலமாக திரள் கூட்டமான மக்கள் தொடப்படுகிறார்கள். May God give us that grace இந்த கிருபையை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. in a greater measure. மிக பெரிதான அளவில் தந்தருளுவாராக. Yes, it is going to increase in the days to come, because this is the era of the prophets and the apostles. இது தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்களின் யுகமாய் இருக்கிறபடியினால் வரும் நாட்களில் இந்த வரம் மிகவும் அதிகரிக்க போகிறது.